இளவரசனா? இளவரசனேதான் ஜீவா. ஏன் இப்படி பயப்படுகிறாய்? இன்பம் என்ன கசப்பு பண்டமா? நான் என்ன பேயா பிசாசா? பயங்கரமான பூதம், பண்பற்ற மிருகம். உனக்கு துளியாவது மனித இதயம் இருந்தா நள்ளிரவில் கள்ளன் போல் புகுந்திருப்பாயா? கல்யாணம் ஆகாத பெண்ணை தீட்டி கெடுக்கத்தான் துணிந்திருப்பாயா? உன் அழகும் பருவமும் எல்லாவற்றையும் மறக்க செய்து விட்டதே ஜீவா. சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்து விடாதே. வா, வந்துவிடு. பாவி, குடிமக்களின் மானம் காப்பது மன்னவர், குளிப்பது நீ. அறம் வளர்ப்பது அவர், மடிப்பது நீ. குற்றம் கடிவதாவர், புரிவது நீ. மரக்குடியின் கௌரவத்தை பலியிடும் மானமற்றவனே, மன்னரின் தம்பி என்று சொல்லிக்கொள்ள என்ன தகுதி, என்ன பெருமை, என்ன யோகிதை இருக்கிறது உனக்கு? ஜீவா, வீடனே, உன் செயல் எவ்வளவு மட்டம் என்பது புரியவில்லையா? நியாய அநியாயம் தெரியவில்லையா உனக்கு? நல்ல மரத்திலே புல்லுருவி, அரச குடும்பத்திலே அயோக்கியன், அண்டகன், அறிவு கட்டவன், சண்டாளா. உனது கொடுமையால் கலங்குகின்றதே பெண்ணிடம், கொதிக்கின்றார்களே குடிமக்கள். வேண்டாமடா அக்கிரமம், உழைந்து விடுவாய். காமத்தால் கருத்தேர்ந்த மன்னாதி மன்னர்களும் புதைந்த இடத்திலே புல் முளைத்து விட்டது. நீ ஏமாற்றம். சிவா, 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 யார் இங்கே வந்தது? என்னவா சத்தம்? அம்மா, இளவரசன் கெட்ட எண்ணத்தோடு வந்தாமா, அத ஓடுறேன் பாரு. பாவி, ஐயோ ஐயோ, இளவரசன் இளவரசன், இந்த அக்கிரமத்தை கேட்பாரு இல்லையா? ஆணுக்குமா இது அநியாயம்? ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. இளவரசனா எங்க தெரியுமா? எங்க என்ன நடந்தது? எங்க அவன்? என் தங்கத்தை கெடுக்க வந்தா நாசமா போறேன். அடுக்குமா இந்த அநியாயம்? இளவரசனோட அக்கிரமம் நாடறிஞ்ச ரகசியம் தான். இதை தட்டி கேட்க ஆள் இல்லையே. ஏன் இல்லை? நாம் எல்லாம் ஆண் பிள்ளைகள் இல்லை? மன்னனும் நம்மை போல் மனிதன் தானே, என்ன செய்து விடுவான்? இதுக்கு பரிகாரம் தேடல. இனிமே நம்ம பெண்டு பிள்ளைகள் மானத்தோட வாழவே முடியாது. உண்மையான பேச்சு. தம்பியின் அக்கிரமங்களை கண்டும் காணாதவர் போல் விட்டு விடுகிறார் மன்னவர், கொட்டமடிக்கிறான் புரந்தரன். நண்பர்களே, அவருக்கு பாசம் பெரிதா இருக்கலாம், நமக்கு மானம் பெரிது, நாட்டின் கௌரவம் பெரிது. தெரியுமா, மன்னரிடம் இதை கூறி நியாயம் பெற வேண்டும், விடக்கூடாது. மகேந்திர மன்னன் ஆட்சியில் நடக்க கூடாது இந்த அக்கிரமம் நடந்தது. தக்க சமயத்தில் நான் மட்டும் விழிக்காதிருந்தால் பாம்பின் வாய் தேரையாகி இருப்பாள் என் அருமை மகன். அழிந்து சிதைந்து போயிருக்கும் கண்ணின் வாழ்வு. தவறு செய்வது இளவரசனுக்கு நிலாச்சோறு, பொதுமக்களுக்கு உயிரின் வாதை. எத்தனையோ நடந்து விட்டது இதுபோல். புரந்தரனின் பொல்லாத செயலால் கொந்தளிக்கிறது நாடு. எந்த வேளையிலே என்ன நடக்குமோ? மன்னா, மக்களுக்காக மன்னனை ஒழிய மன்னனுக்காக மக்கள் அல்ல. இன்னல்களையும் இழிவுகளையும் இனி பொறுக்க மாட்டோம். போலாங்களா? குற்றம் யார் செய்தாலும் குற்றமே. தம்பி என்றாலும் தனேன் என்றாலும் கவலை இல்லை. மனித தர்மம் மக்கள் இனத்தின் பொது சொத்து. அதற்கு முன்னால் அரசனும் ஆண்டியும் ஒன்றுதான். முதல் கண்ணீர் வடிக்காதீர் அரசே. இந்தயத்திலே ஏமாந்து விட மாட்டோம். தம்பி செய்யும் தவறுகள் தெரிந்தும் ஏன் தண்டிக்கவில்லை இத்தனை நாட்களாக? குற்றம் புரிந்தவனை தண்டிக்க முடியாத நீரும் ஒரு குற்றவனா? உமக்குற நாடா? இதற்கென்று குடி படை அமைச்சர்களா? நிறுத்து. மக்கள் எதிரிலேயே கண்டிக்கிறேன். கொண்டு வா அந்த புரந்தரனை. தேவி, இளவரசரை அழைத்து வருமாறு மகாராஜா கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் விடியற் காலையே நகரத்தை விட்டு ஓடிவிட்டார். ஓடிவிட்டாரா? தண்டனை கஞ்சி ஓடிய தருதலை நீதி வழங்க முடியாத நிலையில் என்னை வைத்து விட்டான். இழுக்கு தேடிவிட்டான் எனது கோன்முறைக்கு. சேனாபதி, இழுத்துவர் ஏற்பாடு செய்யும் அந்த பித்தனை. சபாஷ் சபாஷ், நாடகம் பிரமாதம், நடிப்போ அற்புதம். கூண்டுக்கிளி திறந்து விட்டு விட்டு பறந்து விட்டதே என்று பதைத்தாளாம் ஒரு பாசாங்குக்காரி. என்ன இருந்தாலும் மகாராஜா, இவ்வளவு மடையர்களாக கருத கூடாது குடிமக்களை. தம்பியின் தவறை உணர்ந்தேன், தண்டிக்கவும் முனைந்தேன். ஓடிவிட்டானே. அதுதானே பிரதான கட்டம். அண்ணன் காட்டிய வழியிலே நடந்தான் ஆறுயிர் தம்பி. கோலாகலா, சந்தர்ப்பம் பார்த்திருந்தாய். வெந்த புண்ணில் வேலிடுகின்றாய். வேதனை வளர்க்காது. அதை செய்தது மகாராஜா. கொடுமை புரிந்தான் புரந்தரன். சொந்த மனத்தோடு முறையிட்டோம். தவறுகளை அறிந்தும் தம்பி என்ற காரணத்தால் தண்டிக்கவில்லை. சாகசமாக தப்பி ஓட வழி செய்துவிட்டு கபட நாடகம் ஆடுகின்றேன் மக்களிடம். அடுக்காது மண்ணா, இது அடுக்காது. திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்ளும் பண்பினை மறந்தீர். பாசாங்க செய்து பாதுகாப்பு தருகின்றீர் குற்றவாளிக்கு. எங்கே நீதி, எங்கே நேர்மை? இந்த ஆட்சியிலே மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? பசுவின் கந்தை கொலை செய்தமைக்காக தான் பெற்ற மைந்தனை தேர்காலில் மடித்த செந்தமிழ் வேந்தனின் வீரம் எங்கே? உமது கோழைத்தனம் எங்கே? மகாராஜா, இவன் சதிகாரம், ராஜ துரோகி. இந்த நாட்டை தான் ஆள வேண்டும் என்ற துராசை பிடித்தவன். அனுமதியுங்கள். சேனாபதி, பொறும். இந்த சிங்காதனம் மக்கள் நம்பிக்கையின் வார்ப்பிடம். செங்கோல் நடுநிலை வழுவாத நீதியின் சின்னம். இவை மக்களின் பொதுநலத்திற்கு, எனது தன்னலத்திற்கல்ல. குடிப்பெரும் மக்களே, உங்கள் மன்னன் கேட்கின்றேன். என்னை நம்புகின்றீர்களா? இந்த கோலாகலன் கூறுவதை நம்புகின்றீர்களா? கோலாகலன் சொல்வதை அதுதான் நியாயமா தெரியுது. மன்னரிடம் நம்பிக்கை இல்லை.
இந்த நாட்டை ஆள எனக்கு தகுதி இல்லை. அமுதா. சுவாமி, பொறுப்பற்ற ஆவேசக்காரர்களின் கூக்குரலுக்கு இவ்வளவு மதிப்பளிக்க வேண்டுமா? பொறுப்பற்றவர் குடிகள் அல்ல, குற்றம் செய்தவனை தண்டிக்க இயலாத மன்னன். புரந்தரன் தவறை உணர்ந்தான். இனி இது போல் செய்ய மாட்டேன் என்று என்னிடம் கூறி வருந்தினான். பிறகு ஏன் ஓடி மறைந்தான்? பொங்கி எழுந்த பொதுமக்களின் வெறுப்புக்கும் அதனால் தங்களுக்கு வரும் அபகீர்த்திற்கும் அஞ்சியே ஓடிவிட்டான். நடக்க வேண்டியது நடந்தாகிவிட்டது. சுவாமி, நாம் எங்கே போவது? எப்படி வாழ்வது? அமுதா, கவலைப்படாது. நமக்கு ஒரு குறைவும் வராது. குழந்தைகளோடு குந்தல் நாடு செல்வோம். அங்கே போய் தொழில் செய்து ஜீவிப்போம். இந்த முடிவை மாற்றிக்கொள்ள முடியாதா சுவாமி? மக்களின் நம்பிக்கை இழந்த பிறகும் சிங்காதனத்தில் ஒட்டிக் கொண்டிருப்பது மானத்தை இழப்பதாகும். அமுதா, அருகே வந்துவிட்டோம். சற்று தூரத்தில் இருக்கும் காட்டாற்றை கடந்தால் குந்தல் நாட்டின் எல்லை. பிறகு நம் தொல்லைகள் தீர்ந்துவிடும். அப்பா, மயக்கமா வருது, பசி. இனிமே என்னால இந்த கஷ்டத்தை பொறுக்க முடியாது. அமுதா, முதலில் குழந்தைகளின் பசியை தீர்க்க வழி பார்ப்போம். இங்கே இருங்கள், நான் சென்று ஏதாவது பழங்களை கொண்டு வருகிறேன். அப்பாவை காட்டுல விட்டுட்டு நம்ம எங்கடா போறது? விக்ரமா, விக்ரமா, அதோ அப்பா சொன்ன ஆறு தெரிகிறது. அதை தாண்டி அக்கறை போய் காத்திருப்போம். எப்படியோ அப்பா அங்க வந்துடுவார். எழுந்திருங்க. இவ்வளவு தண்ணீரை எப்படி கடந்து போவது? எனக்கு பசிக்குதம்மா, பொறுக்க முடியல. எனக்கு கால் அடைக்குதுமா. விக்ரமா, இப்ப நாம் அக்கறை போய் சேரணும். நீ இங்கேயே ஜாக்கிரதையாயிரு.
நான் தம்பியை கொண்டு போய் விட்டுட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். நான் மாட்டேன். இப்ப எல்லாம் என்னையும் கூட்டிட்டு போனோம். என் கண்ணு இல்ல, நான் சொல்றது கேடு. தண்ணி அதிகம், ஆழம் எவ்வளவோ தெரியாது. உங்க 2 பேரையும் நான் எப்படிடா கூட்டிட்டு போக முடியும்? நான் தனியா இருக்கவே முடியாது. இப்ப எல்லாம் நானும் ஓடுவேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன். என்ன கட்டாயமா? அம்மா 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 என்ன கட்டாயமா? வேண்டாமா? அம்மா 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 அம்மா. நான் போய் சீக்கிரமா அண்ணனை கூட்டிட்டு வரேன். நீ போகாதம்மா. பிரதாபா, ஏண்டா இப்படி வேதனை கொடுக்குறேன்? அண்ணனை எங்க கூட்டிட்டு வர வேண்டாமா? இதோ வந்துடுறேன், சீக்கிரமா வந்துடுறேன். அம்மா அம்மா, நான் இங்க இருக்க மாட்டேம்மா, பயமா இருக்குதும்மா. அம்மா ஐயோ என்ன அவுத்துடுமா, நானும் வரேன். அம்மா 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 என்ன அவுத்துடுமா, நானும் வரேன். அம்மா விடுமா, அவுத்துடுமா. எவனோ விஷயம் தெரியாம விஷ தண்ணியை குடிச்சு கிடக்காண்டா. நல்ல காலம், மூச்சு வருதுடோ. மூச்சு வருதாண்டே? அப்படின்னா உயிர் போகல. மூச்சுக்கும் உசுருக்கும் உள்ள தொடர்பை கண்டுபிடிச்சிட்டாரு மண்டு. தூக்குங்கடா, பிடிங்கடா. என்ன நீ ஒரு கை இப்படி என்ன 4 பேரா சேர்ந்து தூக்குவோம். இல்ல 2 பேர் போதும்டா. 4 பேர் சேர்ந்து தூக்குற நிலைமை இன்னும் அவனுக்கு வரலையே. புடிங்க புடிங்க. முள்ள முள்ள முள்ள.
இது ஆட்டெல்லாம் அப்படி முறைச்சு பாக்குற? உனக்கு மேய்க்க தெரியுமா? என்ன வேடிக்கைடா இது? 4 ஆடு 40 மனுஷன் எல்லாம் மேய்க்குது. அண்ணே பைத்தியா? ஆளா போற விஷத்தண்ணி ஆளை கொல்றதுக்கு பதிலா அறிவை கொண்டுருச்சுடா தம்பி. என்ன நாம கூட்டிக்கிட்டு போய் வச்சிருப்போமா? ஏப்பா வர்றியா? எச்சி மரத்துல கோவிந்தா, ஏண்டா ஏறுக வைக்குந்தா. பாவி, ஆட்டுக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு? ஆடு மனுஷன் வித்தியாசம்